வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பாம்பே அல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு கார்ன்ஃப்ளவருக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வயர் விஸ்க் வச்சு இதை எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இந்த பாம்பே அல்வா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து சர்க்கரையை கரைச்சிக்கலாம். 1 கப்பு கார்ன்ஃப்ளவருக்கு 1.5 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அதை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். 90s கிட்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்வீட்னு கூட சொல்லலாம் இந்த பாம்பே அல்வாவை. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த பாம்பே அல்வாவை பெட்டி கடையில் பாட்டிலில் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு குட்டி பீஸ் 50 பைசா, 1 ரூபாய் அந்த மாதிரி விற்பாங்க. கலராக இருக்கிறனால நம்ம எல்லாருமே விரும்பி வாங்கி சாப்பிட்ருப்போம். இப்போ நம்ம அந்த பாம்பே அல்வாவை ரொம்பவே ஈஸியாக எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். உங்கள் சர்க்கரையில் அழுக்கு இருந்ததுன்னா 1 ஸ்பூன் பால் இந்த சர்க்கரை பாகில் விட்டிங்கன்னா அழுக்கு எல்லாமே மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை 1 ஸ்பூன் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம ஒரு பேனில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை பாகு லைட்டாக கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பாம்பே அல்வாவுக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக பிஸ்தா, பாதாம், முந்திரி எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து பபிள்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கார்ன்ஃப்ளவரை இந்த சர்க்கரை பாகில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வு ஃபுல் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா டக்குன்னு கட்டியாயிடும். அதனால சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் இது கொஞ்சம் திக்காகி டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில் பிடிச்சிடும். இந்த பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்குது. இப்போ இந்த மாதிரி திக்காக ஆரம்பித்ததும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கட்டிகள் எதுவும் விழுந்துடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தான அல்வா கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த ஃபுட் கலரை நம்ம கார்ன்ஃப்ளவர் அல்வாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பிங்க் கலர் சேர்த்துருக்கேன். பிங்க் கலர் சேர்த்து அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாம்பே அல்வாவில் நிறைய நட்ஸு சேர்த்துக்குவாங்க. அதனால் உங்களுக்கு விருப்பப்படுற அளவுக்கு நீங்கள் நட்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நான் இன்றைக்கி இந்த ட்ரேயில் தான் அல்வாவை செட் பண்ண போகிறேன். அதுலேயும் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி அழகாக அல்வா வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நெய் தடவி வச்சுருக்க ட்ரேக்கு மாற்றிக்கலாம். ட்ரேயில் மாற்றிட்டு அதை ஒன்று போல் இந்த மாதிரி லெவல் பண்ணணும். ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிடணும். ரொம்பவே ஈஸியாக நம்மளோட பாம்பே அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அழகாக பீஸ் போடுறதுக்கு வரும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கவுத்தினோன்னா அழகாக அந்த மாதிரி விழுந்துடும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இந்த சூப்பரான பாம்பே அல்வாவை குழந்தைங்க கூட செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போ
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் ஆகுதுன்னு. இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், நம்மளோட சூப்பரான கலர்ஃபுல்லான பாம்பே அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த பாம்பே அல்வாவை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.